ஹாய் சப்போர்ட்டர்ஸ் 2026ல ரிலீஸ் ஆன ஆண்ட்ராய்டு கேம்ஸ் அதுல இருக்கிற எல்லா கேம்ஸையும் ப்ளே பண்ணி பார்த்து தரமான ஒரு 10 கேம்ஸை இந்த வீடியோல லிஸ்ட் பண்ணிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் லைக் ஆப்ஸ் எல்லாம் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேம் ஹெல் காட் ஆன்லைன் ஆர்பிஜி. இது ஒரு டார்க் ஃபேண்டசி வகையில பண்ண ஒரு அதிரடி ஆக்ஷன் கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, உலகமே இருளால சூழப்பட்டிருக்கும். பேய்கள்லாம் இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருப்பாங்க. நரகத்தோட வாசல் திறந்து இருக்கும். ஏகப்பட்ட பேய்லாம் நம்ம பூமிக்கு வந்துரும். அந்த பூமியை பேய்கிட்ட காப்பாத்துறதுக்காக சக்தி வாய்ந்த வீரர்களா நம்ம ப்ளே பண்ணுவோம். பூமியை காப்பாத்தினாங்கன்னா இல்லையா, அந்த தீய சக்திகளை அழிச்சாங்களா இல்லையா, அந்த கேமோட கதையா இருக்கும். இதோட கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா, கேரக்டர் ஸ்டார்டிங்ல நம்ம சூஸ் பண்ண கொடுத்துருவாங்க. 2 விதமான கேரக்டர் ஸ்டைல்ஸ் இருக்கும். வாரியர், மேஜ். வாரியர்னா வாளை வச்சு சண்டை போடுறாங்க. மேஜ்னா அந்த மந்திர சக்தி வச்சு தூரத்துல இருந்து அட்டாக் பண்ற ஒரு கேரக்டர் ஆகும். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செட் பண்ணி விளையாண்டுக்கலாம். காம்பாக்ட் சிஸ்டம் ஹேக் அண்ட் ஸ்லேஷ்ல தான் பண்ணிருப்பாங்க. ஏகப்பட்ட ஸ்கில்ஸ், காம்பாக்ட் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கும். ஏகப்பட்ட எனிமீஸ் அவங்கள சுத்தி இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம அடிச்சு பறக்க விட்டு போயிட்டே இருக்கலாம். லூட் அண்ட் அப்கிரேட் சிஸ்டம் இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. லூட்டை நல்லா பிடிச்சி நம்மளோட ஸ்கில்ஸ், கவசம் எல்லாத்தையுமே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட வீரர் ரொம்ப வலிமையாக்குனா அதுல வர பாசஸ் எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இந்த கேம்ல ஆன்லைன் மல்டிபிளேயர் வசதி இருக்கு. வேற நாட்டுல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேமோட கிராபிக்ஸ் ரொம்ப இருட்டா இருக்கும். இந்த கேம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணதுனால நிறைய பக்ஸ் இருக்கும். அதெல்லாம் அப்டேட்ல சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி கேம். ரெண்டாவது நம்ம பார்க்க போற கேம் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆன ஃபார்ட்நைட் கேம். இந்த கேம் மொபைல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேமோட ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பெருசால கதை கிடையாது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு சாப்டரா நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். ஒரு மர்மமான தீவுல 100 வீரர்களை இறக்கி விட்டுருவாங்க. அங்க அந்த 100 பேத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஆளா இருந்து ஜெயிக்கிறதா இந்த கேமோட கதையா இருக்கும். சீசன் அப்டேட் இந்த கேம்ல ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. பப்ஜி கேம் மாதிரியே இருக்கும். இந்த கேம் ஃபர்ஸ்ட் பிசில ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப மொபைல்ல விட்டாங்க. ஜாலியா ப்ளே பண்ணி விளையாடுங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா பேட்டில் ராயல் அந்த ஸ்டைல தான் பண்ணிருப்பாங்க. ஒரு தீவுல இறக்கிட்டுருவாங்க. அதை கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சிக்கன் டின்னர் மாதிரி இங்க விக்டரி ராயல் அப்படிங்கிற நமக்கு ஒரு பட்டம் கிடைக்கும். லூட்லாம் அடிச்சுக்கிட்டு, கன்லாம் எடுத்துக்கிட்டு, ஹெல்த், மெடிக்கிட் எல்லாமே நம்ம வச்சுக்கிட்டு, அந்த எல்லாமே பப்ஜில இருக்கிறத கொஞ்சம் கூட மாறாம இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. சொல்ல போனா பப்ஜி வரதுக்கு முன்னாடி இந்த கேம் வந்துருச்சு. இதுல மத்த கேம்ஸோட இந்த கேம் ஏன் டிஃபரெண்டா தெரியுதுன்னா, இந்த கோடாரியை வச்சு இந்த மரம், கல்லு, இரும்பு அது எல்லாத்தையுமே உடைச்சி மெட்டீரியலா சேகரிச்சு நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டி அந்த கோபுரத்துக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம். அதுக்கு உள்ள வரவனா கண்டுபிடிச்சு போட்டுதலாம். அந்த கேம்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த ப்ளூஸ்னு வர மாதிரி இங்க புயல் வந்துட்டு இருக்கும். இந்த கேம்ல ஒரு மல்டிபிளேயரா இந்த கேம் ப்ளே பண்ணிக்கலாம். சோலோவா பண்ணிக்கலாம். தரமான கேம்ங்க. ஏகப்பட்ட ஸ்கின்ஸ், அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சீசன் அப்டேட். ஒவ்வொரு சீசனுக்கும் புது கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கோகு கேரக்டர்ஸ், ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ்லாம் இப்ப ரீசெண்டா கொண்டு வந்தாங்க. உண்மையாலுமே தரமா இருந்துச்சு. நல்ல கேம், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கேம் தி டிவிஷன் ரீகர்சன்ஸ். கரெக்டா ஸ்பெல் பண்றேன்னு தெரியல. இந்த கேம் இப்ப ரீசெண்டா மார்ச் மாசம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பயங்கரமான வைரஸ் தாக்குதல் அமெரிக்காவே சின்னாபின்னமாக்கிறது. நகரம் முழுவதுமே ஒரு ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு கும்பல் கையில மாட்டிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிவிஷன் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பா வேலை செஞ்சு அங்க என்னென்ன நடக்குது, நகரத்துல மீண்டும் அமைதியை கொண்டு வர, பொதுமக்களை காப்பாத்துற ஒரு கேமோட ஸ்டோரியா தான் இருக்கும். டிவிஷன் 1, டிவிஷன் 2 அந்த கேமுக்கு இடையில நடக்கிற கதையா இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்டோரி இந்த கேம்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஓபன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். அந்த நியூயார்க் நகரத்தை இடத்தை சுதந்திரமா நம்ம சுற்றி திரியலாம். ஏகப்பட்ட மிஷன்ஸ், சவால்லாம் இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. தேர்ட் பர்சன் ஷூட்டர் வகையில் தான் இந்த கேம் பண்ணிருப்பாங்க. கவர் பேஸ்ட் சிஸ்டம் தான். எதிரிகளை சுடும்போது காரு இல்ல சோருக்கு பின்னாடி ஒளிஞ்சு தாக்குற மாதிரி இருக்கும். இதுல ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா, உங்களோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீரோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 4 விதமா ஹீரோஸ் நம்ம சூஸ் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஹீரோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். லூட் சிஸ்டம், அப்கிரேட் சிஸ்டம் இந்த கேம்ல இருக்கு. இந்த கேம்ல மல்டிபிளேயர் மோட் இருக்கு. நீங்க தாராளமா ப்ளே பண்ணலாம். கிராபிக்ஸ் கன்சோல் லெவல்ல பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. பிசி கிராபிக்ஸ் அப்படியே தத்ரூபமா மொபைல்லயும் கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கேம்ங்க. ஜாலியா ப்ளே பண்ணுங்க. இந்த கேமோட சைஸ் 10 ஜிபிக்கு மேல இருக்கும். உங்களோட ஸ்டோரேஜ் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஒரு ஜாலியான ஒரு கேம், பஸ் சிமுலேட்டர் இந்தியா. இந்த கேமுக்கு தனியா ஸ்டோரில கிடையாது. ஒரு பஸ் டிரைவரா இந்த கேம்ல நம்ம ப்ளே பண்ணுவோம். பயணிகள்லாம் ஏறுவாங்க. அவங்க சொல்ற இடத்துல அவங்களை போய் நம்ம டிராப் பண்றது தான் நம்ம வேலையா இருக்கும். அவங்களை இறக்கி விட்டா நமக்கு தகுந்த மாதிரி காசு வரும். அதை வச்சு நம்ம பஸ்ஸோட ஸ்கின்ஸ், பஸ் அப்கிரேட் பண்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா ப்ளே பண்ணலாம். ஒரு ஃப்ரீயா விளையாடலாம். இந்தியா கேம்ல நம்ம ஊர்ல இருக்கிற அந்த சாலைகள்லாம் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. குண்டு குழியுமா இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். ஆட்டோ டிரைவர்ஸ், காரு, பைக்கு போற மாதிரி எல்லாமே பண்ணிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஜாலியா ப்ளே பண்ணலாம். இந்த ஒரு சூப்பரான கேம். ஏகப்பட்ட சைட் மிஷன்ஸ்லாம் இந்த கேம்ல இருக்கும். எல்லாம் விளையாண்டு நம்ம பஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஜாலியா ப்ளே பண்ணலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ரெயின்போ 6 மொபைல். ஒரு சக்க போர்டு போட்ட பிசி கேம் தான், நம்ம மொபைல்லயே வந்துருச்சு இந்த கேம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மோட்ல கேம் பிளே பண்ற மாதிரி இருக்கும். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா டாக்டிக்கல் கவுண்டர் டெரரிசம் அந்த கதைக்களத்தை கொண்ட ஒரு ஸ்டோரி தான். உலகம் ஃபுல்லா இருக்கிற மிகச்சிறந்த கமாண்டர்ஸ் அவங்க எல்லாம் வச்சு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் எலைட் படம். அவங்களோட வேலை என்னன்னா தீவிரவாதிகள் எதிரி படைகள்ல பிடிச்சு வச்சிருக்கிற அந்த மக்களை மீட்கிறது, அங்க அவங்க செட் பண்ணி வச்சிருக்க குண்டு எல்லாம் செயலிக்க வைக்கிறதா நம்மளோட வேலையா இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆபரேஷன் மாதிரி நம்ம இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே நம்ம பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா 5vs5 அந்த கேம் பிளே பண்ணிருப்பாங்க. ஒரு மேட்ச்ல 2 அணிகள் இருப்பாங்க. ஒரு அணி வந்து அட்டாக்கர், இன்னொரு அணி வந்து டிஃபெண்டர். நம்ம ஒருவேளை டிஃபெண்டர் டீம்ல இருந்தா நம்ம வந்து அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அந்த குண்டை வெடிக்க வைக்காம தடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு போவோம். ஒருவேளை அட்டாக்கர் இருந்தா அந்த எதிரி கோட்டைக்குள்ள அத்துமீறி போகிற தீவிரவாதிகளா போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். கேம்ல ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கும். ட்ரோன்ஸ் வச்சு எங்க இருக்கானுங்க அந்த கண்டுபிடிக்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணிருப்பானுங்க. இந்த கேம் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட மிஷன்ஸ் இந்த கேம்ல இருக்கும். ஒவ்வொரு பிளேயரையும் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கேத்த வேலையை நம்ம கரெக்டா பண்ணி விளையாடுற மாதிரி இந்த கேம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான கேம். ஹை கிராபிக்ஸ்ல பக்காவா கொடுத்திருப்பாங்க. மொபைல்ல ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா இந்த கேம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் Parasite Z. Resident Evil அந்த மாதிரி ஒரு ஹாரர் கேம் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு தரமான சர்வைவல் ஹாரர் கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஜெயில ஒரு விசித்திரமான பாராசைட் ஒட்டுண்ணி வந்து பரவுது. அங்க இருக்கிற கைதிகள் எல்லாமே காவலர்களை வந்து கொடூரமா கொண்டு அரக்கர்களா மாறிடுறாங்க. நம்ம வந்து ஒரு டிடெக்டிவா இந்த கேம்ல பிளே பண்ணுவோம். இந்த கேம்ல நம்ம 2 கேரக்டரா பிளே பண்ணுவோம். டிடெக்டிவா பிளே பண்ணுவோம், வக்கீலா பிளே பண்ணுவோம். இந்த 2 கேரக்டர் மாத்தி மாத்தி விளையாடுற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல 2 பேரும் தனித்தனியா போறனாலும் கடைசியில அந்த கதையில வந்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர அந்த ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கும். அந்த சிறைக்குள்ள என்ன நடந்துச்சு, அங்க எப்படி எல்லாம் மாறினாங்க, அந்த பாராசைட் எப்படி வந்துச்சு அதை கண்டுபிடிக்கிறது இந்த கேமோட வேலையா இருக்கும். இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன், சுத்தி பார்த்து அங்க ரகசியமான செல்லுக்குள்ள போயிட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு க்ளூவா கண்டுபிடிச்சு வரதா கேமோட வேலையா இருக்கும். நம்ம கிட்ட துப்பாக்கி கொடுத்துருவாங்க, ஹெல்த் கிட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ரெசிடென்ட் ஈவில் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் இல்ல, அதே மாதிரி இந்த கேம்ல இருக்கும். நமக்கான தேவையானதை நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போற மாதிரி. கிராபிக்ஸ் வந்து அன்ரியல் என்ஜின் 5 மூலமா பண்ணதுனால அங்க இருக்கிற இடம், அங்க வர எனிமீஸ் எல்லாமே தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. கேரக்டர் சூப்பரா இருக்கும். ரொம்ப டார்க்கான ஹாரரான கேம், ஜாலியா விளையாடலாம். எக்ஸாக்ட் ரெசிடென்ட் ஈவில் 4 மாதிரி இந்த கேம் வந்து டிசைட் பண்ணிருக்காங்க. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்லைன் கேம் தான், ஒரு 3 GB குள்ள தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் WWE Mayhem. எனக்கு பிடிச்ச ஒரு WWE கேம் இந்த கேம். WWE All Stars அந்த கேம் நீங்க PSP, PC, PS3 விளையாண்டு இருந்தீங்கன்னா அந்த கேம் அப்படியே கொஞ்சம் மாத்தி கொடுத்த மாதிரி தான் கேம் பண்ணிருப்பாங்க. நார்மலா இந்த கஷ்டப்பட்டு ஸ்மாக் போட்டு அப்பர்லாம் இந்த கேம்ல இருக்காது. இது ரொம்ப ஃபேண்டசியா இந்த கேம். நீங்க ஒரு ஸ்மாக் போட்டீங்கன்னா விண்வெளி வரை போயிட்டு வந்து ஸ்மாக் போடுவான். எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆர்கேவ போறதா இருக்கும், பிராக்லெஸ்னர் ஸ்மாக்கா போடுறது, ஸ்டன்னர்லாம் அப்படியே விண்வெளிக்கு போயிட்டு வந்து அவர் ஸ்மாக் போற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் இந்த கேம். கேமோட ஸ்டோரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து ஒரு சாதாரண மல்யுத்த வீரரா தொடங்கி WWE சாம்பியன்களா இருக்காங்கல்ல, ஜான்சினா, ராக்கு, பிராக் லெஸ்னர் அவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து சாம்பியன் ஆகத கதையா இருக்கும். இது வந்து எபிசோடா முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்ல கடைசியா பாஸ் மாதிரி ஒரு பெரிய ஆள் வருவாங்க. அவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு நம்ம ஸ்கில்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிட்டு போற மாதிரி தான் கதையா இருக்கும். ஓவர் த டாப் ஆக்ஷன் கேமரா எல்லாம் பண்ணிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். 20 அடிக்கு பறந்து போவான் நம்ம சொன்ன மாதிரி, அந்த மாதிரி கேம் பிளே பண்ணிருப்பாங்க. செம்மையா இருக்கும். ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் சிக்னேச்சர் மூவ்ஸும் பினிஷர்ஸும் கொடுத்திருப்பாங்க. தரமா இருக்குங்க. மஸ்ட் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ரிவைவல். ஒரு சயின்டிஃபைவ் சர்வைவல் RPG கேம் தான். இந்த கேம் ஒரு ஓபன் வேர்ல்ட் கேம் தான். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா 2112ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பூமிக்கு வெளியே ஏலியன் வந்து நம்ம மனித நாகரிகத்தையே ஃபுல்லா அழிச்சு அந்த ஏலியன் வந்து ஆட்சி கொண்டு வருது பூமியில அந்த ஏலியன் தப்பிச்சு ஒரு சில மனுஷங்களா இருப்பாங்களா, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு துரத்துறதா இந்த கேமோட கதையா இருக்கும். நம்மளோட ரோல் வந்து ஒரு சர்வைவரா விளையாடுவோம். அந்த ஏலியன் வந்து பூமியே ஒரு மாதிரி நாசமாக்கி இருக்குங்க. அந்த பூமியில இருக்கிற அந்த தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு எல்லாத்தையும் ஒரு நச்சுத்தன்மை கலந்த மாதிரி மாத்தி வச்சிருவாங்க. அந்த சர்வைவல் பண்ணி அந்த ஏலியன்ஸோட தலைவனை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளி ஏலியன்ஸ் இல்லாத ஒரு நல்ல பூமியா மாத்துறது அந்த கேமோட கதையா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா சர்வைவல் மெக்கானிக்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. சண்டை போடுறது மட்டும் இல்லாம அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அந்த உணவு தேடிக்கிட்டு தூங்குறது அந்த மாதிரி ஆரோக்கியமா பண்ணி நம்ம கேரக்டர்ஸ் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. எல்லாமே ஹைடெக் கன்ஸா இருக்கும். இது ஃபியூச்சர் பேஸ் பண்ண கேம்ல அது எல்லாமே ஹைடெக்கா இருக்கும். சூப்பராவே இருக்கும். PC லெவல் கிராபிக்ஸ் அப்படியே கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஓபன் வேர்ல்ட் கேம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கேம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம். இதோட டோட்டல் சைஸ் வந்து 15 GB கிட்ட வரும். as usual சொன்ன மாதிரி ஸ்டோரேஜை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் இப்ப ரீசெண்டா விட்ட கார்ஸ் ராயல் பேட்டில் அரேனா. இது கார் ரேஸ் மாதிரி கிடையாது, ஒரு பார்ட்டி கேம்னு சொல்லலாம். பெரிய ஸ்டோரியில அதுல ஒண்ணுமே கிடையாது. ஒரு சர்வைவல் பார்ட்டி கேம் தான். நம்ம ஒரு கார் டிரைவரா விளையாடுவோம். பைத்தியக்காரத்தனமான போட்டியில நம்ம சேர்ந்துட்டு அங்க ஜெயிக்கிறதா கதையா இருக்கும் இந்த கேம்ல. இந்த கேம்ல 5 விதமான கேம் பிளே இருக்கும். ஃபுட்பால் மோடு, பாஸ் த பாம் மோடு, ரேம்ப் ரேசிங், டெமாலிஷேஷன், டெர்பி அந்த மாதிரி ஒரு 4 விதமான மோட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஃபுட்பால் மோட்லாம் காரை வச்சு அந்த ஃபுட்பால் ஆடுற மாதிரி இருக்கும். ரொம்ப காமெடியா இருக்கும். பாஸ் த பாம்னா நம்ம கிட்ட வந்து ஒரு பாம் இருக்கும்.
அதை வேற ஒரு காருக்கு அப்படியே மாத்திட்டு அந்த டைமர் முடியறதுக்குள்ள வேற ஒரு காருக்கு மாத்திட்டு அவங்கள வெடிக்க வச்சு போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். ரேம்ப் ரேசிங்னா அந்த உயரமான இடத்துல வந்து கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். டெமாலிசேஷன் மோடுனா இது நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச மோடு தான். அந்த வட்டமான இடத்துல கார்ஸ் இறக்கி விட்டுருவாங்க, மத்த கார்ஸ் வந்து இடிச்சு தள்ளிட்டு அதை வெடிக்க வச்சு பொடி பொடி ஆக்கணும். அந்த மாதிரி வித்தியாசமா இந்த கேம் பண்ணிருப்பாங்க. ஜாலியா பிளே பண்ணலாம். காரை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாங்க, எல்லா ஆக்ஷனும் பண்ணிக்கலாம், சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் கேம் வார்ஃப்ரேம். ரொம்ப நாளா ப்ரீ ரெஜிஸ்டர்ல இருந்த கேம் பிப்ரவரி மாசம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சிம்பிளா சொன்னா சயின்டிஃபை கேம் தான் இந்த கேம். இந்த கேம் iOSல இருக்கு, ஆண்ட்ராய்டுல இருக்கு. இந்த கேமோட சைஸ் வந்து 5 GB குள்ள தான் வரும். ஸ்டார்டிங்ல ப்ளே பண்றப்ப இந்த கேம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் 2-3 மிஷன் விளையாடுறதுக்கு அப்புறம் இந்த கேம் எனக்கு அடிக்டா மாறிடுச்சு. இன்னமும் இந்த கேம் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டோரியும் பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா பலாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து எதிர்காலத்துல நடக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி காமிச்சிருப்பாங்க. நம்ம வந்து டென்னோ அப்படிங்கிற ஒரு போர் வீரரா வந்து ப்ளே பண்ணுவோம். நம்ம வந்து நீண்ட காலமா தூக்கத்துல இருப்போம். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கதையா தான் இருக்கும். நம்ம ஹீரோ டென்னோ வந்து வார்ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கவச உடைய வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. ஒவ்வொரு வார்ஃப்ரேம் கேரக்டருக்கும் தனித்தனியான சக்திகள் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருவாங்க. இதோட எனிமீஸ் பாத்தீங்கன்னா கிரீனியர், அவர் குளோன் செய்யப்பட்ட ஒரு ராணுவ அமைப்பே வச்சிருப்பாரு. கார்பஸ், அவர் வந்து மணிக்காக என்ன வேணா பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு வில்லன். இன்ஸ்பெக்டர், வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு உருவம். அவர் வந்து எல்லாத்தையும் இன்ஃபெக்ட் பண்ணி அவருக்குன்னு ஒரு ஆர்மி உருவாக்குவாரு. இந்த 3 வில்லன்களை போராத கதையா இருக்கும். கேம் பிளேயோட ஸ்டைல் பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ஷூட்டர்ல தான் பண்ணிருப்பாங்க. பார்க்கர் ஸ்டைல்ல இருக்கும். எப்படின்னா மூவ்மெண்ட் வந்து எல்லாமே வேகமா இருக்கும். செவுத்துல ஓடுறது, காத்துல பறக்கிறது, பறந்துகிட்டே சுடுறது, அந்த மாதிரி எல்லா மூவ்மெண்ட்ஸும் பயங்கரமா இருக்கும். இந்த கேம்ல வந்து ஆட்டோ பிளே மோடு இருக்கும், மேனுவல் மோடு இருக்கும். ஆட்டோ பிளே மோடு வச்சுக்கலாம், நீங்க எனிமி மேல இந்த கசர் வச்சாலே சுட்டுக்கிட்டே போயிருவோம். மேனுவல் மோட்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். மேனுவல் மோட் ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கேம் பிளேயோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கிராபிக்ஸ் தரமா பண்ணிருப்பாங்க. இந்த கேம் வந்து பிசில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மொபைல்ல போர்ட்டபிள் பண்ண கேம் தான். கிராபிக்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. இதுல இருக்கிற வெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா 3 வெப்பன்ஸ் நம்ம கொடுத்திருப்பாங்க. பிரைமரியா வந்து கன்னு, வில்லம்பு கொடுப்பாங்க. செகண்டரியா வந்து ஷார்ட் கன்னு, அந்த குனாய், அந்த மாதிரி ஒரு நைஃப் கொடுப்பாங்க. தேர்ட் வந்து ஒரு கத்தி கொடுப்பாங்க. அந்த கத்தி வச்சு நம்ம பக்கத்துல போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் பவர்ஸ், ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் கேரக்டர் பேஸ் பண்ணி மாறிட்டே இருக்கும். கேரக்டர் அப்கிரேட் சிஸ்டமும் நல்லா இருக்கும். புது புது கேரக்டர் நம்ம வந்து கேம் பிளே பண்ணி அங்க வந்து காயின்ஸ் நம்ம சேகரிச்சு நம்ம வாங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. ஒரு தரமான ஆண்ட்ராய்டு கேம் தான் இந்த கேம் சொல்லுவேன். பிளே ஸ்டோர்ல இப்ப அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நல்ல நல்ல ஆண்ட்ராய்டு கேம்ஸ், பிசி கேம்ஸ், PSP, PS2 கேம்ஸ்லாம் நான் கொண்டு வரேன். அன்டில் நவ், பை பை கைஸ்.